வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். திறன் இந்தியா திட்டத்தின் கீழ் இதுவரை 1,46,00,000 பேர் பயன்பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மின் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. மின் கட்டண உயர்வுக்கு அஇஅதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. காவிரி பிரச்சினை தொடர்பாக சட்டப்பேரவை கட்சித் தலைவர்கள் கூட்டத்திற்கு தமிழக அரசு இன்று அழைப்பு விடுத்துள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். திறன் இந்தியா திட்டத்தின் கீழ் இதுவரை 1,46,00,000 பேர் பயன்பெற்றுள்ளதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உலக இளைஞர் திறன் தின நிகழ்ச்சியில் பேசிய அவர், திறன் மேம்பாட்டில் இந்தியா கடந்த 10 ஆண்டுகளில் சிறப்பான முன்னேற்றத்தை எட்டியிருப்பதாக தெரிவித்தார். நிலையான வளர்ச்சியில் இளைஞர்களின் திறன்களின் பங்கு முக்கியமானது என்று அவர் கூறினார். வாழ்நாள் முழுவதும் கற்றல் அவசியம் என்று அவர் தெரிவித்தார். புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு ஏற்ப பள்ளி நிலையில் இருந்தே திறன் மேம்பாட்டுடன் ஊக்குவிக்க தமது அமைச்சகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக திரு ஜெயந்த் சௌத்ரி கூறினார். தமிழகத்தில் மின் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன. இதன்படி 400 யூனிட் வரையிலான மின் பயன்பாட்டிற்கு 20 காசுகளும், 401 முதல் 500 யூனிட் வரையில் மின் கட்டணம் 30 காசுகளும், 501 முதல் 600 யூனிட்டுக்கு 40 காசுகளும் கட்டணம் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 601 முதல் 800 யூனிட் வரையிலான பயன்பாட்டிற்கு 45 காசுகளும், 801 முதல் 1000 வரையிலான யூனிட்டிற்கு 50 காசுகளும், 1001 யூனிட்டுக்கு மேல் உள்ள பயன்பாட்டிற்கு 55 காசுகளும் கட்டணம் உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 யூனிட் வரையிலான இலவச மின்சாரத்தில் எந்த மாற்றமும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் கடந்த 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாக தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ளது. அதிகரித்து வரும் நிதி இழப்பை ஈடு செய்ய மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. நுகர்வோருக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் சிறிய அளவில் மின் கட்டணம் உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2,47,00,000 வீடுகளில் 1 கோடி மின் நுகர்வோருக்கு தற்போது எந்த கட்டண உயர்வும் இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் கட்டண உயர்வுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நிறைவடைவதற்காக காத்திருந்து மின்கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த மின்கட்டண உயர்வு மக்களை இன்னலுக்கு ஆளாக்கும் எனவும், மின் கட்டணத்தை மீண்டும் மீண்டும் உயர்த்தும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான மின் கட்டணத்தை 4.83% அளவுக்கு உயர்த்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின்வாரியத்தில் நிலவும் முறைகேடுகளை களையாமல் கட்டணத்தை மட்டும் உயர்த்துவதால் எந்த பயனும் இல்லை என தெரிவித்துள்ளார். மின் கட்டண உயர்வால் ஏழைகளும் தொழில் நிறுவனங்களும் கடுமையாக பாதிக்கப்படுவர் எனவும், இந்த கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்குள் அரசு போக்குவரத்துக் கழகத்தின் சார்பில் 300 புதிய பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஏற்கனவே இருக்கின்ற பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகள் வருவதற்கு நிதி வழங்கியிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் புதிய பேருந்துகள் அந்த இடத்திற்கு மாற்றுவதற்கு தேவைப்படுகிறது. மாணவருடைய பயன்பாட்டிற்கு இருக்கின்ற பேருந்துகளுக்குள் நேரத்தை சரி செய்து இயக்கிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அந்த பிரச்சனை தொடர்ந்து எழாமல் கண்காணித்து சரி செய்யும். தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் 7,200 பேருந்துகள் வாங்குவதற்கு உத்தரவிட்டு அதிலே முதல் கட்டமாக 1000 பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. இன்னும் 300க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இந்த வாரத்திற்குள் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. கடந்த மாதம் சிஎன்ஜி எல்என்ஜியில் 8 பேருந்துகள் தமிழ்நாட்டில் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கின்றோம். பரிசோதனை அடிப்படையில் அவை இயக்கப்படுகிறது. பரிசோதனைக்கு பிறகு மெல்ல மெல்ல அவை தேவை ஏற்படின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும். காவிரி பிரச்சினை தொடர்பாக சட்டப்பேரவை கட்சித் தலைவர்கள் கூட்டத்திற்கு தமிழக அரசு இன்று அழைப்பு விடுத்துள்ளது. மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தலைமையில் சென்னையில் இக்கூட்டம் நடைபெறவுள்ளது. காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைத்துள்ள அளவின்படி நீர் வழங்க இயலாது என கர்நாடகா தெரிவித்துள்ள நிலையில் அதுகுறித்து இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. இன்றைய கூட்டத்தில் மேற்கொள்ளப்படும் ஆலோசனைகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்யப்படும் என மாநில அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள். முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்தவொரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி. 6 வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை. பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள். டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே கோவை மாவட்டம் வால்பாறையில் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த வால்பாறை பகுதிகளில் நேற்று முதல் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளன. வால்பாறையில் ஜூலை 1ஆம் தேதி முதலே தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் அனைத்து ஆறுகளிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணைகளின் நீர்மட்டம் உயரத் தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் வால்பாறையில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளித்து கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி உத்தரவிட்டுள்ளார். கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன். நீலகிரி மாவட்டத்திலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்து வரும் நிலையில் அவலாஞ்சி, அப்பர் பவானி, முக்குருத்தி, போர்த்திமுந்து, எமரால்டு உள்ளிட்ட முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழை கொட்டி வருகிறது. குறிப்பாக அவலாஞ்சி பகுதியில் மழை இடைவிடாது கொட்டி வருவதால் அவலாஞ்சியில் சுற்றுலா பயணிகளுக்காக செயல்பட்டு வரும் சூழல் சுற்றுலா மையம் இன்றும் நாளையும் 2 நாட்கள் மூடப்படுவதாக வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அவலாஞ்சி சூழல் சுற்றுலா மையம் மூடப்படுவதாக நீலகிரி மாவட்ட வனத்துறை அறிவித்துள்ளதுடன் சுற்றுலா பயணிகள் யாரும் அவலாஞ்சியை சுற்றி பார்க்க வர வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதனிடையே நீலகிரி மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன். இந்நிலையில் கர்நாடகாவில் கனமழை பெய்து வருவதால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளான கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனையடுத்து இவ்விரு அணைகளில் இருந்தும் வினாடிக்கு சுமார் 22,000 கனஅடி தண்ணீர் காவிரி ஆற்றில் உபரி நீராக திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் நேற்று மாலை வாக்கில் தமிழக எல்லையான பெலிகுண்டலை வந்தடைந்தது. இன்று காலை 5 மணி நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு சுமார் 16,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அருவிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து கொட்டுகிறது. பாதுகாப்பு கருதி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மேலும் தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இரவு நேரங்களில் ஆற்றை கடக்கவோ கால்நடைகளை ஆற்று பகுதியில் பிடித்து செல்லவோ கூடாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் கண்காணிப்பு பணிகளில் காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள், வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தருமபுரியில் இருந்து மா. தண்டபாணி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக பெய்து வரும் கனமழை காரணமாக பேச்சிப்பாறை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுவது அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கோதையாறு மற்றும் தாமிரபரணி கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவும் சீனாவும் கூட்டு கடற்படை போர் பயிற்சியை தென் சீன கடல் பகுதியில் தொடங்கியுள்ளதாக சீன கடற்படை கூறியுள்ளது. சீனாவின் வடபகுதிகளில் தொடர் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் 96வது நிறுவன தின நிகழ்ச்சியை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். தொலைத்தொடர்புத்துறை ஆலோசனைக் குழுக்களின் 2 நாள் கூட்டத்தை மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா புதுதில்லியில் நேற்று தொடங்கி வைத்தார். பிம்ஸ்டெக் நாடுகளிடையே வானிலை முன்னறிவிப்பில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பான இருவார கால பயிலரங்கு மத்திய புவி அறிவியல் அமைச்சகம் சார்பில் நொய்டாவில் நேற்று தொடங்கியது. காஞ்சிபுரத்தில் தேவாலயங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் நலவாரிய அடையாள அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் வழங்கினார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் சார்பில் நடைபெற்று வந்த தூய்மை இந்தியா இருவார விழா நேற்று நிறைவடைந்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறிகாட்டும் மையங்களில் வரும் 19ஆம் தேதி வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி வளர்மதி கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சியின் 6வது மண்டலத்தில் புதிய வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு சேகர்பாபு தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னையில் குற்றவாளிகளுக்கு எதிராக கடந்த 2 நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் போது 77 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. தமிழ்நாட்டு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவையில் நேற்று நடைபெற இருந்த நெல்லை, மதுரை இடையேயான ஆட்டம் மழை காரணமாக கைவிடப்பட்டது. கோவையில் நடைபெறும் இன்றைய ஆட்டத்தில் திருச்சி அணி கோவை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
திறன் இந்தியா திட்டத்தின் கீழ் இதுவரை 1,46,00,000 பேர் பயன்பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மின் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. மின் கட்டண உயர்வுக்கு அஇஅதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. காவிரி பிரச்சினை தொடர்பாக சட்டப்பேரவை கட்சித் தலைவர்கள் கூட்டத்திற்கு தமிழக அரசு இன்று அழைப்பு விடுத்துள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.